ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூணு. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஏ வட்டான் மேரே வட்டான் இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்ற வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏ வட்டான் மேரே வட்டான் 2024 தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு பயோபிக் டிராமா மூவி. அமேசான் பிரைம் டப்ல இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. ஷார்ட் அண்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, 1942 இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைக்கிற அந்த மாதிரி டைம்ல பார்த்தீங்கன்னா குவிட் இந்தியா மூமெண்ட்டுங்கிற ஒரு பாலிசியை பிரிட்டிஷ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது மூலிமா சுதந்திர வீரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருது. அங்கே இருக்கக்கூடிய எங்கான பிரேவ் கேலனா நம்ம கதையோட ஹீரோ சுதந்திர தியாகிகளோட கொள்கைகளை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக ரேடியோ ஸ்டேஷன் மூலிமா அவங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரேடியோ பிரிட்டிஷ் அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெப்பனா மாதிரி இந்தியாக்குள்ள ஒரு யூனிட்டியை கொண்டாடுது. அதனால அவர்களுடைய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, ஹீரோயின் பிரிட்டிஷ் கிட்ட மாட்டிக்காம எப்படி தப்பிக்கிறாங்க, நாட்டுக்குள்ள பேட்ரியாட்டிசம் எப்படி பரப்புறாங்க, அட் தி சேம் டைம் நாட்டுக்காக அவங்க பண்ண சாக்ரிஃபைஸ் என்னங்கிறத ஒரு பயோபிக் டிராமாவை எடுத்து ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. உஷா மேத்தா மாதிரியான நிறைய அன்சீன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட லைஃப் ஸ்டோரி சொல்ற மாதிரியான ஒரு நல்ல பயோபிக்கை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த மூவியோட தமிழ் டப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பராக நீட்டாக பண்ணியிருந்தாங்க. செகண்ட் போஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸாக இந்த மூவியில் நடிச்ச எல்லாருமே சூப்பராக இம்ப்ரூவான பெர்ஃபார்மன்ஸாக இம்பாக்ட்ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. நம்ம கதையோட ஹீரோயின் இந்த மூவிக்கு பேக் போனால் அமைஞ்சிருக்காங்க. சாலிடாக சோலோ ஓமனாக தட்டி தூக்கியிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஃப்ரீடம் ஃபைட்டர் ஸ்டோரி, அது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே செம்மையாக நரேட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. ஸ்லோபன் த்ரில்லர் ட்ராமா, இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷன் சீக்வன்ஸ், அதை தாண்டி நாட்டை பற்றின விழிப்புணர்வு, ஹிஸ்ட்ரி பற்றின ஒரு பேக் ஸ்டோரின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயத்த நாட் போட்டு லாக் பண்ணி இம்ப்ரெஷனாக ஒரு டோனில் ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. கமர்ஷியல் காமெடி மசாலா எதுவுமே இல்லாமல் டாக்குமெண்ட்ரி ட்ராமா ஸ்டைலில் நீட்டாக மெசேஜ் இம்பாக்ட்ஃபுல்லாக சொல்ல எவ்வளவோ எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் எதுவுமே அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லைங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக இருந்துச்சு. அண்ட் டெக்னிக்கலாக செம்ம ஸ்ட்ராங்கான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோகிராஃபின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க. 1942 இருந்த வேர்ல்டு அப்படியே கண்ணு முன்னாடி அழகாக ரீக்ரியேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே பிசிறு தட்டில் அந்த அளவுக்கு எஃபெக்டிவான இம்ப்ரெஷனான ஒரு டோன் ஆஃப் சினிமோகிராஃபி நீட்டாக மெயின்டைன் பண்ணது இந்த மூவியோட மேஜரான ஹைலைட்டாக நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். அண்ட் இந்த மேஜரான ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குவிட் இந்தியா மூமெண்ட்டில் நடந்த சம்பவத்தை அழகாக ரீக்ரியேட் பண்ணி காமிச்சது மட்டும் இல்லாமல் நம்ம மாறாத வரைக்கும் இங்கே எதுவுமே மாறாதுங்கிறது அப்பட்டமாக ஆணித்தனமாக சொல்கிறத தாண்டி பேட்ரியாட்டிசம் மக்கள் மத்தியில் பரப்புறதை தாண்டி எவ்வளோ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் தன்னோட வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த ஃப்ரீடம் நமக்காக வாங்கி கொடுத்துருக்காங்கிறத சொல்கிற மாதிரியான ஒரு நல்ல மூவியை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், ரெக்கமெண்ட் பண்ணுறேன். மூவியில் ஒரு சில சின்ன சின்ன ட்ராபேக் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணல. நீட்டான எமோஷனலான ஒரு ட்ராமா மூவி, பட் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இம்ப்ரெஷனான ஒரு டோனில் இல்லைங்கிறது அப்பட்டமாக இந்த மூவி பார்க்கும்போது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். கமர்ஷியல் மாஸ் மசாலானஸ் காமெடி எதிர்பார்த்து போய் ஏமாந்துடாதீங்கன்னு தான் சொல்லுவேன். அண்ட் லைஃப் ஜேர்னியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி இருக்குங்கிறது நான் சொல்லி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை, அதை எஃபெக்டிவாக சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனாக இருந்துச்சு. போர் அடிச்சா டைம் இருந்தால் தமிழில் பிளாக்டாக இருக்கனால அமேசான் பிரைமில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏ வட்டான் மேரே வட்டான் மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டிங்கன்னா 6.4 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கல மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா, பை, see you and love you all.